முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த அமைதி பேரணி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. முன்னதாக சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு கீழ் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் திருவுருவ படத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் சிலை அருகில் இருந்து புறப்பட்டு வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை திமுக சார்பில் தற்போது அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. இறுதியாக காமராஜர் சாலை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அமைதி பேரணியில திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பொருளாளர் TR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.